வாகை தமிழ்ச்சங்க உறவுகளுக்கு வணக்கம். நம்மளோட 3ஆம் ஆண்டு பட்டயமளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழா வந்து நேற்று, அதாவது 29/3/2026 அன்னைக்கு சேலம் மாநகர்ல சரவணா மஹால்ல வந்து நடைபெற்றுச்சு. அப்போ வந்து நாங்க எல்லாரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு முன்னெடுப்பா வந்து நம்மளோட பின்னூட்டத்தை வந்து நம்ம வாங்கினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு பெட்டியை வந்து ரெடி பண்ணி நாங்க வந்து வச்சிருந்தோம். அதுல வந்து பங்கேற்பாளர்கள் போட்ட பின்னூட்ட கடிதங்கள் எல்லாமே எங்க கையில இருக்கு. அத வந்து நாங்க ஒருவரா வாசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அத வந்து நீங்களும் வந்து கண்டுகளியுங்கள். நம்ம இப்ப தொடங்கலாம். முதல் பின்னூட்ட கடிதம் வந்து என் கையில இருக்கு. அத வாசிக்கிறேன். தமிழுக்கும் தமிழை செம்மையுற தாங்கி பகிரும் சொல்லேர் உழவர்கள் மாணாக்கர் நிர்வாகிகளுக்கும் முதற்கண் வணக்கம். நவீன நாகரிக வளர்ச்சி காலகட்டமான இன்றைய சூழலிலும் கூட மொழியின் வளமையை பேணி காத்தும் அதனின் முழுமையான அறுசுவை உணர்வுகளை அனைத்து தமிழாய்ந்த உணர்ந்த ஆர்வத்துடன் யாரேனும் பங்கேற்க தூண்டும் தாராளம். மொழியினது வளமையினையும் பல்வேறு வடிவிலான போட்டிகள், கருத்தரங்குகள், மாணவ ஆளுமைகளை வளர்த்தெடுக்கும் பாங்கு, தலைமுறையின் சிந்தையை வேரிலிருந்தே ஊட்டம் அளிக்கும் மாற்று சிந்தனை போக்கு. வாகை என்பது அனைவருக்குமானது, முயற்சியோடு அணுகினால் முடியாததேது என்ற அடிப்படை தத்துவத்தை அனைத்து தரப்பினரின் மனதில் விதைக்கின்ற உள்ளம் வியப்புக்குரியதே. வாகை சூடவா தமிழ் மகனே மகளே என்ற கூக்குரல் தமிழகம் தாண்டி தரணியெங்கும் வீற்றிருக்கும் தமிழர்களின் நெஞ்சங்களில் தகிட தோம் போட்டுக்கொண்டு இருக்கின்றது. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. தமிழ் மொழி மட்டுமின்றி பிற மொழிகளையும் பாடங்களையும் உளவியல் இன்றைய நவீன வளர்ச்சியான AI டூல்ஸ் இணையத்தில் தமிழ் மொழியை தழைக்கச் செய்யும் கூட்டு முயற்சி மிகுந்த மனமகிழ்வையும் நம்மால் முடியாதது நண்பர் குழுவால் முடித்து காட்டுவதும் இன்றி பல மாற்றங்களும் புதுமை புகுத்துகின்ற நிலைப்பாடு. அனைத்து வாகை தமிழ்ச்சங்கத்தின் முயற்சிகளுக்கும் என்றென்றும் தமிழுணர்ந்த உள்ளங்கள் துணை நிற்போம் என்ற உறுதியை தர கடமைப்பட்டுள்ளேன். இவன் பிரகாஷ் தங்கராசு. அடுத்த கடிதம் ராபி ஆதர்ஷ் அவர்கள் எழுதினது. 3ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த குழந்தை எழுதினது. வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு நாங்கள் மிக்க நன்றி கடன்பட்டுள்ளோம். வாகை மழலையர் மன்றம் மூலம் ஆதர்ஷ் மிகவும் பயனடைந்துள்ளார். 3 ஆண்டு காலமாக வாகையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆத்திச்சூடி, திருக்குறள், கதை புத்தகத்தில் கதை எழுதியுள்ளார். வாரம் ஒரு அதிகாரம் என திருக்குறளில் 28 அதிகாரம் பயின்றுள்ளார். தாங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் மழலைகளுக்கும் மாணாக்கருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் பயனுள்ளது. தங்கள் சேவை மென்மேலும் சிறக்க எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இது வந்து ராபி ஆதர்ஷ் அவர்களுடைய பெற்றோர் வந்து அவரோட சார்பா வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து நான் அன்பழகன் ஐயா தஞ்சாவூர்ல இருந்து நமக்கு எழுதியிருக்கக்கூடிய பின்னூட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புடையில் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாகை தமிழ்ச்சங்கத்தில் பல ஆண்டுகளாய் பயணித்து வருகின்றேன். குறிப்பாக வாகை பணுவல் மன்றத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாகவே தொடர்ந்து மாதம் புத்தக மதிப்புரை வழங்கி வருகிறேன். மேலும் பட்டிமன்றம், குரலரம், புத்தக கதையாக்கம் முதலான பல்வேறு பங்கெடுப்புகள் மூலம் வாகை தமிழ்ச்சங்கத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். வாகை தமிழ்ச்சங்கம் வாழும் தமிழ்ச்சங்கம், பலரை வாழ வைக்கும் தமிழ்ச்சங்கம், எங்களை போன்றோரை ஏற்றும் தமிழ்ச்சங்கம். வாகை தமிழ்ச்சங்கம் பல முன்னெடுப்புகளை நடத்தி வருவது மிக்க மகிழ்வாக உணர்கின்றேன். உங்களது அயராத பணி தொடர வாழ்த்துகள். எதிர்பார்த்த நிகழ்வை விட ஏற்றம் தரும் நிகழ்வாகவே அமைந்தது வாகை தமிழ்ச்சங்கத்தின் 3ஆம் ஆண்டு விழா மற்றும் பட்டயமளிப்பு விழா. தமிழ்ச்சங்க உயர்வை ஊக்குவிக்க உறுதுணையாக காத்திருக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக பெருமதிப்பிற்குரிய வாகை தமிழ்ச்சங்க நிறுவனர் மற்றும் நிர்வாகிகளுக்கு பணிவான வணக்கங்கள். இன்று 3ஆம் ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழாவில் நேரடியாக கலந்து கொண்டேன். விழா ஏற்பாடு நடைபெற்ற சரவணா திருமண மகால் ஏற்பாடு நல்ல முறையில் இருந்தது. ஏனெனில் என்னை போன்ற வெளியூர் பயணிகளுக்கு நிகழ்விடத்தை தேடி அலைய வேண்டிய நிர்பந்தம் ஏதுமில்லாமல் பேருந்தை விட்டு இறங்கியதும் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் எந்தவித சிரமமும் இல்லாமல் அடைந்திட ஏதுவாய் அமைந்திருந்தது மிகச் சிறப்பு. காலையில் சிற்றுண்டியும் சுவை சிறப்பு. இது போன்ற செயல்களை பார்த்து செய்திருந்த வாகை தமிழ்ச்சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள் உரித்தாகுக.
நிகழ்ச்சி மற்றும் பிற ஏற்பாடுகள் மிக மிக சிறப்பாக இருந்தது. மறுபடியும் அடுத்த நிகழ்வில் நேரடியாக கலந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். நன்றி. சத்யா அம்மா, உதவி பேராசிரியர் அவர்கள் சிறப்பாக நம்மளுக்கு பின்னூட்டம் கொடுத்திருக்காங்க. அடுத்த பின்னூட்டம் யாரோடது அப்படின்னு பெயர் எழுதல. அடுத்த பின்னூட்டத்தையும் வாசிக்கிறேன். தமிழின் பெருமையை உணர்த்துவதற்கு இந்த வாகை தமிழ்ச்சங்கம் இருக்கிறது. தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு ஆகியவை ஊக்குவிப்பதையும் மேம்படுத்துகிறது. வாகை தமிழ்ச்சங்கம் பல்வேறு பட்டிமன்றம், வாகை பணுவல் மன்றம், வாகை மழலையர் மன்றம், வாகை மாணாக்கர் மன்றம் மற்றும் மகளிர் போற்றுதும் என பல்வேறு நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வாகை தமிழ்ச்சங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழின் சிறப்புகளை போற்றும் விதமாக இந்த வாகை தமிழ்ச்சங்கம் முக்கிய பங்களிப்பை தருகிறது. தமிழின் கலாச்சார மொழியில் ஆர்வமுள்ள அனைவரையும் ஒன்றிணைந்து வாகை தமிழ்ச்சங்கம் உருவாக்கி வருகிறது. அடுத்ததாக பி செல்வகுமார் அவர்கள், இணை பேராசிரியர், அரசியல் அறிவியல் துறை, அரசு கலைக்கல்லூரி, தன்னாட்சி, கோவை அவர்கள் எழுதியிருக்கிறது. ஐயா வணக்கம். தமிழ் என்றும் வாழ்க. வாகை தமிழ்ச்சங்கம் நடத்திய வாகை சூடவாவில் எனது மகன் சிறந்த தமிழ் மாணவன் விருது பெற்றார். SS ஜெயாகாஷ். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இதை போன்ற அனைத்து மாணவ மாணவிகள் பங்கேற்று பயன்பெறுமாறு இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம், என்றும் வளர்க பேர் புகழுடன் வாகை தமிழ்ச்சங்கம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லுக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் பணியை செவ்வனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஐயா. மேன்மேலும் செய்திட வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக ஜூலி பிரதீபா அவர்களுடைய பின்னூட்ட படிவம். இணை பேராசிரியர், பெருமாட்டி கல்லூரி. இணைய வணக்கம். வாகை தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் வாரம் ஒரு தமிழாய்வு தேர்வினை மிக சிறப்பாக நடத்தி அதற்கான மதிப்பெண்களையும் வழங்கி அடுத்த வாரம் என்ன தலைப்பு என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில் அமைந்து அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டி தேர்வு எழுத வைக்கும் விதம் மிக அருமை. வாகை தமிழ்ச்சங்கம் மற்றும் ஒருங்கிணைப்பாளருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். இத்தேர்வில் சிறப்பாக எதிர்கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெற்ற 30 பேருக்கு திறனறி செல்வர் விருது வழங்கி சிறப்பு செய்யும் விதம் அதனினும் மிகச் சிறப்பு. அதனை விட ஆண்டுதோறும் மிக பிரமாதமாக ஆண்டு விழாவினை நடத்தி பரிசுகளையும் உணவுப் பொருட்களையும் தேநீர் சிற்றுண்டியை கிள்ளி வழங்காமல் அள்ளி வழங்கி எங்களை மகிழ்வில் ஆழ்த்துவது ஈடு இணையற்றது. உங்களின் ஒற்றுமை மிக அழகானது, அற்புதமானது. இந்த ஐக்கியம் தொடர்ந்து நிலை பெற்று இருக்க வாழ்த்துகள். இன்னும் வாகை தமிழ்ச்சங்கம் உலக அளவில் பலரும் அறியும் வகையில் வான்புகழை அடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. அடுத்ததாக சகுந்தலா அம்மையார் அவர்களுடைய பின்னூட்ட படிவம். தலைமை ஆசிரியர், மாநகராட்சி ஆரம்ப பள்ளி, கீழமேடு, கோவை. இவங்க நம்மளோட வாகை தமிழ்ச்சங்கத்துல 2025 ஆண்டிற்கான சிறந்த தமிழாசிரியர் பள்ளி அப்படிங்கிற விருது நம்மள்ட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. அவங்களோட பின்னூட்ட படிவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க வளமுடன். வாகை தமிழ்ச்சங்கம். இச்சங்கம் ஒவ்வொரு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு அனைவரிடமும் தமிழ் மீதான தன்னம்பிக்கையை அதிக அளவு வளர்க்கிறது. இச்சங்கம் நடத்திய விழாவை கண்டு மனம் நெகிழ்ந்து விட்டேன். வெளியூர்களில் இருந்து ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை கொடுத்தது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. ஒவ்வொரு குழந்தைகளிடமும் இறை உணர்வையும் ஆன்மீகத்தையும் வளர்ப்பது தமிழுக்கே பெருமை, வாகை தமிழ்ச்சங்கத்திற்கே பெருமை. மேலும் மேலும் சிறப்பாக வாகை தமிழ்ச்சங்கம் வளர்ந்து முன்னேறி வளரட்டும். நன்றி, வணக்கம். தமிழை வாசிப்போம், தமிழை நேசிப்போம், தமிழை உயர்த்துவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக முனைவர் ரா கண்ணகி அவங்களுடைய பின்னூட்ட படிவம் என் கையில இருக்கு. செய்யாறுல இருந்து எழுதியிருக்காங்க. வாகை தமிழ் மன்றத்தின் 3ஆம் ஆண்டு பட்டயமளிப்பு விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றது. அன்பும் அரவணைப்பும் பாசமும் நேசமும் காட்டி நல்லதொரு வழியினை காட்டி வாகை தமிழ் மன்றத்தில் மட்டுமே நம் விழிகளை கூட்டி வெற்றி மன்றமாக திகழ்கின்றது இந்த வாகை தமிழ் மன்றம். வாழ்க வாகை தமிழ் மன்றம், வளர்க வாகை தமிழ் மன்றம், வாய்ப்புகளை வழங்குவதில் வள்ளல் மன்றம் அப்படின்னு ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. நிறைவாக RS சரித்திரன் அவர்கள் எழுதுகிறார். இன்று 23/3/2026 வாகை தமிழ்ச்சங்கத்தின் மூலம் நான் 3 விருதுகள், திறனறி செல்வர் விருது, தொல்காப்பியர் APJ அப்துல் கலாம் விருது பெற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வாகை தமிழ்ச்சங்கத்தோடு நான் பயணித்து
பலவற்றை கற்று என்னை உயர்த்தி கொள்ள விடுகின்றேன். நன்றி. இந்த பின்னூட்ட படிவங்கள்லாம் படிச்சது வந்து எனக்கு ரொம்ப மனநிறைவு தந்துச்சு. அதே போல பல பின்னூட்ட படிவங்களை வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க. அடுத்ததாக பவித்ரா அவர்கள் தங்களோட பின்னூட்ட படிவங்களை வந்து வாசிப்பாங்க. அதையும் கேட்டு சந்தோஷமா மகிழுங்கள். வணக்கம். நான் அடுத்ததான் நான் இருக்கிற பின்னூட்ட படிவங்களை படிக்க ஆரம்பிக்க போறேன். முதல்ல நான் படிக்கிறது வந்து மன்னார்குடி நா லக்ஷ்மி அவர்கள் எழுதியது. வணக்கம், வாழ்க வளமுடன். வாகை தமிழ் சங்கம் குழுமத்திற்கு அதன் மதிப்பிற்குரிய நிறுவனர் அவர்களுக்கு வணக்கம். மிகச் சிறப்பான விழா ஏற்பாடு, சிறப்பான வழி நடத்துதல், சிறப்பான வரவேற்பு இவற்றிற்கு மிகுந்த நன்றி. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மிக நேர்த்தியான விழா ஏற்பாடு, முன்கூட்டியே பங்கேற்பாளர்களுக்கு வரிசை எண் கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் பாராட்டு சான்றுகள், புத்தகம், கேடயம் இவற்றை பையிலிட்டு அவரவர் கையிலேயே கொடுக்கப்பட்டு இருப்பதை உங்களின் முன்கூட்டியே திட்டமிடலை எடுத்து உரைக்கிறது. இது புதுமையான நல்முயற்சி. பாராட்டுகள். அனைத்து வாகை உறுப்பினர்களும், வாகை தமிழ்ச்சங்க குடும்ப உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், அதன் மணிமகுடமாக வாகை தமிழ்ச்சங்க நிறுவனர் என அனைவரும் அன்றளர்ந்து மனம் வீசும் மலராய் புன்னகையுடன் அனைவரையும் பெருநன்மையை எடுத்துரைக்கிறது. விழா முடிந்து உணவுக்கு காத்து நிற்க கூடாது என்று முன்கூட்டியே உணவு டோக்கன், சத்துணவும் சிறப்பு. வாகை தமிழ்ச்சங்க குழந்தைகள் முதல் மிகச் சிறந்த பெரும் சான்றோர்கள் வரை அனைவர்களுக்கும் பல்வேறு தமிழ் நெறி கல்வி பயிற்றுவித்தல், கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், வாகை பணுவல், வாகை மகளிர் மன்றம், வாகை திருக்குறள் மற்றும் கதை போன்ற பல்வேறு தனித்தனி மன்றங்கள் அமைத்து மனிதர்களை தமிழ் வளர்ச்சி சார் ஒளியால் பல்வேறு துறை சான்றோர்களாக சிலையாக வடிவமைத்து அழகு பார்க்கின்ற பெருமை வாகை தமிழ்ச்சங்கத்தையே முழுமையாக சாரும். தமிழ்ச்சங்கம் செயல்பாடுகள் சிறப்பு. நன்றி. அடுத்தபடியாக முனைவர் ரா மதன்குமார் அவருடைய பின்னூட்டத்தை நாம பார்க்கலாம். சிறந்ததொரு தமிழ் ஆளுமையை உடைய சங்கமாக வாகை தமிழ்ச்சங்கம் விளங்குகிறது. பல இலக்கிய இலக்கண பல்துறை ஆளுமைகளையும் உருவாக்குகிறது. விழா சிறப்படைய வாழ்த்துக்கள். வரவேற்பு சிறப்பாக இருந்தது. நன்றி. அடுத்தபடியாக தேவராஜ் அவர்களது பின்னூட்டம். திரு மனோஜ்குமார் அவர்கள் தலைமையில் 3 வருடம் கடந்து வெற்றி பாதையில் சிறப்புற்று விளங்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இச்சங்கத்தில் பயணிக்கும் அனைத்து உறுப்பினர்களும் இனிய நல்லுற்றம் கொண்டு வரும் பங்கு பெறும் கலைஞர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் உபசரிக்கும் விதம், அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் விதம் மற்றும் விழா ஏற்பாடுகளை சிறப்புற்று செய்யும் விதம் பெருமைக்குரியதாகவும், குறிப்பாக திரு ஷர்மி அவர்கள் விழா ஏற்பாடுகள், செயல்கள், கலை நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்வதிலும் அவர்களின் பங்கு சிறப்புற்று இருந்தது. அவர்களுக்கு என்றும் இறைவன் ஆசி அருள் கிடைக்கட்டும். இந்நிகழ்ச்சியில் உணவு மற்றும் தங்குமிடம் ஏற்பாடு செய்து கொடுத்து அனைத்து உதவியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தமிழின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் வாகை தமிழ்ச்சங்கம் வாகைச்சூடி உலகில் வலம் வந்து வெற்றி நடை போட்டு தாய்மொழியான தமிழ் மொழியை காத்து பாதுகாத்து பெருமையை ஊன்கூற்று வளர்த்தி என்றென்றும் வாழ்த்துகிறோம். நன்றி. அடுத்தபடியாக பாரதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அவர்களது பின்னூட்ட படிவம். வாகை தமிழ் சங்கம் நிகழ்ச்சியை முதலில் நான் நேரில் காண என் குடும்பத்துடன் வந்துள்ளேன். என் மகன் ரா சர்வேஷ் தமிழ் மாணவன் விருது வாங்க உள்ளான். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் சிறப்பாக செய்துள்ளார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் இது போல மாணவர்களையும் படைப்பாளர்களையும்
ஊக்குவித்து அவர்களது திறமையை அங்கீகரிக்கும் உங்களது நன்றிகள். அடுத்தபடியாக அசோக்குமார் அவர்களது பின்னூட்டம். முதல் முறையாக வாகை தமிழ்ச்சங்க நிலவில் பங்கு பெறுகிறேன். குறிப்பிட்ட நேரத்திற்கு நிகழ்வுகளை கொண்டு செல்கிறீர்கள். நேரத்தை நிர்வகித்து மகிழ்ச்சி அளிக்கிறது. உபகரிப்பு, சரியான திட்டமிடல், நன்றிகள். அடுத்தபடியாக மணிமேகலை அவர்களது பின்னூட்ட படிவம். நான் முதல் முறையாக வாகை தமிழ்ச்சங்கத்தில் கலந்து கொள்கிறேன். நான் கலந்து கொண்ட முதல் நிகழ்விலேயே நீங்கள் வரவேற்ற முறையும் சந்தேகங்கள் இருப்பின் உடனே முகமலர்ச்சியுடன் சந்தேகங்களை தீர்த்த முறையும் மிகவும் பாராட்டும் விதமாக அமைந்தது. உங்களுடைய இந்த பணி மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்தபடியாக ஒரு பின்னூட்டம், அவர்களது பேர் இல்லை. Really happy to attend the annual day celebration. Wonderful arrangement for that event. I have attended the certification course. Our writing towards Tirukural and Sigaram awards. Great pleasure to all action and participant. Vagai will be an active participants further in all the events organized by Vagai. Also, I will keep on promoting and share my knowledge in Vagai. All the best. Thank you. அடுத்தபடியாக வேள்வி நங்கை அவர்களது பின்னூட்ட படிவம். பெரும் மதிப்பிற்குரிய மனோஜ் சார் அவர்களுக்கும் நல்லாசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். நமது வாகை தமிழ்ச்சங்கத்தின் எனது மதிப்பும் மரியாதையும் மிக மிக அதிகம். அதை வார்த்தைகளில் கூற முடியாது. வார்த்தைகள் பத்தாது. இந்த 66 வயதில் என்னை படிக்க மிக ஆர்வம் இருந்தாலும் கல்லூரிக்கு செல்ல முடியாது. அந்த ஆவலை நிறைவு செய்தது வாகை தமிழ்ச்சங்கம் என்று பெருமைக்கு வந்தனங்கள். எனக்கு வகுப்பு எடுத்த 4000 திவ்ய பிரபந்தம் ஆசிரியர் திரு பலராமன் சார் போன்றும் ஆன்மீகம் வகுப்பு போன்றும் கலந்து எடுத்த எங்கள் ஊக்கமும் மகிழ்ச்சியும் நல்கினார். கந்தபுராணம் வகுப்பு எடுத்தருளிய விஜய நரசிம்மன் கந்தபுராணம் தமிழுக்கு வளர்த்து எங்களுக்கு ஞானம் நல்கினார். வாகை தமிழ்ச்சங்கம் மென்மேலும் வளர்ந்து எல்லா ஆன்மீக மற்றும் அறிவியல் வகுப்புகளை எடுத்து எங்கள் ஊக்குவித்து வளர எங்களது ஆசிகளும் இறைவனின் ஆசிகளும் இருக்க வேண்டுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக முதல்வர் செயின்ட் பைசில் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன் சேலம். மதிப்பிற்குரிய வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை குழுக்களில் பணி அளப்பரியது. வினாக்கள் அனுப்புதல் இருந்து அடுத்த நிகழ்வுகளை தெளிவாகவும் அழுத்தமாகவும் எடுத்து செல்கிறது. இடையிடையே ஏற்படும் சந்தேகங்களை உடனுக்குடன் தெரிவித்து அதை தெளிவுபடுத்துகிறீர்கள். மிக்க நன்றி. ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து எப்படி பெரிய பணி, அந்த பணியை தங்கள் செவ்வனே ஒருங்கிணைத்து கொண்டு செல்கிறீர்கள். மிக்க நன்றி. தங்களின் பணி சிறப்பாக தொடரட்டும். நாங்களும் தங்களுடன் எப்போதும் தொடர்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக சித்ரா அவர்களது பின்னூட்டம். வாகை தமிழ்ச்சங்கம் 2025ஆம் ஆண்டு நடத்திய சான்றிதழ் வகுப்பில் ஆளுமை வளர்ச்சி மற்றும் கல்வி உளவியல் ஆகிய 2 வகுப்புகளில் சேர்ந்து கற்றுக்கொண்டேன். கற்றதை பயன்படுத்த வேண்டும். தெரிந்து கொண்டதை சான்றிதழ் மற்றும் பெற்று விட்டோம் என்று விடாமல் பயன்படுத்தி சிறப்பு காண வேண்டும் என்பதை பதிய வைத்தார் ஐயா. அந்த
அந்த இருவருடைய வகுப்புகளும் மிகவும் அருமையாக இருந்தது. கல்வி உளவியல் எடுத்த அம்மா அவர்களுக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தெளிவாக எளிமையாகவும் கற்றுக் கொடுத்தார். இவர்கள் இருவருக்கும் வாகை தமிழ்ச்சங்கத்திற்கும் எனது நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக உமா மகேஸ்வரி அவர்களது பின்னூட்டம். 29/3/2026 இன்று 3ஆம் ஆண்டு விழா. வாகை தமிழ்ச்சங்கம் நிகழ்த்தும் இவ்விழாவில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழும் ஒருங்கே நிகழ்த்தும் சங்கமாக இச்சங்கம் நிகழ்கிறது. முக்காலத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் இச்சங்கம் முப்பெரும் விழாவாக முழுமை பெற்று விளங்க வாழ்த்துகிறேன். தங்களின் மேலான பணியினை செம்மைப்படுத்தும் விதமாக பட்டய சான்றிதழ் மற்றும் பிற வகுப்புகள் விருதுகள் பெரியவர் முதல் சிறியவர் வரை இட்டுச் செல்லும் பணி சமுதாய முன்னேற்றத்திற்கு தனிமனித ஒழுக்கத்திற்கும் வழிவகுக்கும் என்பதில் ஐயமில்லை. நானும் இதில் ஓர் மாணவனாக கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். நன்றி. அடுத்தபடியாக முனைவர் மகாலட்சுமி அவர்களது பின்னூட்டம். அகமகிழ்ந்து வணங்குகிறேன். நான் வாகை தமிழ்ச்சங்கம் சார்ந்த விழாவில் கலந்து கொண்டு இதுவே முதல் முறை. எனக்கு தமிழ் மீது ஆர்வம் இருப்பதை விட தமிழை தவிர வேறு எதிலும் பேச விரும்பியதில்லை. செந்தமிழ் பேசியதில் ஆனால் பேச விருப்பம் உண்டு. என்னை பொறுத்தவரை மொழி என்பது நமது எண்ணங்களை தெளிவாக பிறரிடம் எடுத்துச் சொல்வதுதான். இதற்கு தமிழ் மொழிதான் தாய்மொழி என்றால் அது மிகையல்ல. தற்போது சில வாய்ப்புகளை மட்டுமே என்னால் பயன்படுத்த முடிகிறது. எதிர்வரும் காலங்களில் பல வாய்ப்புகளில் பங்கேற்று பிறருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என விரும்பி உங்கள் அனைவருடன் பயணம் செய்கிறேன். என்னால் முடிந்த உதவியை எப்பொழுதும் அளித்திடுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நீங்கள் ஆற்றி வரும் பணிகளுக்கு அனைவரும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. அடுத்தபடியாக மிக எளிமையாக சரவணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். விழாவுக்கு சிறப்பாக நடைபெற்றது. விழா குழுவினருக்கு நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி. இத்துடன் என்னோடது பின்னூட்டம் முடிவடைகிறது. அடுத்தபடியாக பின்னூட்டம் வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 29ஆம் தேதி வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக 3ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அதனில் பங்கேற்பாளர்கள் அளித்த பின்னூட்டத்தை நான் படிக்கிறேன். முதலாவதாக வசந்தி என்ற தமிழாசிரியர் எழுதியிருக்கின்றார். அதனுடைய பின்னோட்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்தி, தமிழாசிரியர், மதகொண்டப்பள்ளி மாதிரி பள்ளி, ஒசூர். முதலில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி. இங்கு நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. என்னுடன் பிற துறை சார்ந்த 3 ஆசிரியர்களும் பங்கேற்றார்கள். அவர்களுக்கும் சிறப்பான அனுபவமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த பாராட்டு விழாவை சிறப்பாக நிர்வாகம் செய்திருந்த அனைவரும் சிறப்புடன் செயலாற்றி உள்ளார்கள். மேலும் இந்த விழாவிற்கு உதவி செய்த தன்னார்வலர்கள், அவர்களின் தன்னார்வ செயல்பாட்டை செல்வி தமிழரசி அவர்கள் மூலமாக அறிந்தேன். மிக்க மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது. இன்றைய தலைமுறையில் பணி செய்வதே சுமை என்ற எண்ணங்களுக்கு இடையில் இவர்களின் பணி மிக மிக பாராட்டுதலுக்கு உரியதாக இருந்தது. தனிப்பட்ட முறையில் தமிழாசிரியராக இருக்கும் எனக்கு மிகச் சிறந்த அனுபவமாக இருந்தது. மேலும் சிறு கருத்துக்களை எடுத்துரைக்கலாம் என எண்ணுகிறேன். அவற்றில் முதலாக, நடனமாக இருந்தாலும் பாடலாக இருந்தாலும் அவை நம் தாய் தமிழாக இருந்தால் மேலும் நம் மொழி சிறப்பையும் வேற்று மொழி பாடல் என்பது எனக்கு சற்று கவலையாக இருந்தது. நம் நாட்டுப்புற கலைகளை மேம்படுத்தும் வகையில் அது போன்ற கலை நிகழ்வுகள் இருந்திருக்கலாம் என தோன்றியது. மேலும் திரு மனோஜ் ஐயா அறிக்கை வாசிக்கும் போது வாகை தமிழ் சங்கத்தின் ஓராண்டு நிகழ்வுகளை 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள் காணொலியாக காட்சிப்படுத்தியிருந்தால் அனைவருக்கும் என்ன நிகழ்வுகள் நடைபெற்றது, எப்படி நடைபெற்றது என்பதெல்லாம் தெரிந்திருக்கும் என எண்ணினேன். ஏனென்றால் எங்கள் பள்ளியிலும் தமிழ் மன்றம் வைத்து செயல்பாடுகள் நடத்தி விருதுகளும் சான்றிதழ்களும் மாணவர்களுக்கு வழங்குகின்றோம். வருடாந்திர அறிக்கையில் காணொலியுடன் வழங்கும் பொழுது அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம்.
நல்ல பாராட்டுகள் கிடைத்திருக்கின்றது. அதனால் தான் இந்த செய்தியை எழுதலாம் என எண்ணினேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்படிக்கு மு. வசந்தி, தமிழாசிரியர். அடுத்து தென்னரசு ஐயா அவர்களுடைய பின்னோட்டத்தை படிக்கலாம். வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு முதற்கண் வணக்கம் உறவுகளே. இனிய ஊக்கமுள்ள சொற்களால் நம்மை ஒருங்கிணைத்து தமிழ் இலக்கியம் இலக்கணம் கற்பிக்கும் வாகைக்கு முதல் நன்றி. இனி வரும் காலங்களில் ஆண்டிற்கு 2 முறை நேரில் சந்திக்க வாய்ப்பு வேண்டும். ஒன்று ஆண்டு விழா, இரண்டாவதாக புத்தக வாசிப்பதற்கு ஒரு கூட்டம் என ஏற்பாடு செய்யலாம். கல்லூரியில் பள்ளிகளில் பேசுவதற்கு பதிலாக உயர்கல்வித்துறை பள்ளி கல்வித்துறைகளில் நேரடியாக பேசி நிகழ்வுகளுக்கு அவர்களின் அனுமதி பெற்றால் இன்னும் ஏராளமானோர் பங்கெடுப்பார். வரவேற்பும் விருந்தும் தான் ஒரு உறவை பலப்படுத்தும். வரவேற்பும் விருந்தும் சிறப்பாக இருந்தது. இப்படிக்கு தென்னரசு. அடுத்து தேன்மொழி அம்மா அவர்களுடைய பின்னோட்டத்தை படிக்கலாம். வாகை தமிழ்ச்சங்கம் என்பது நமது கலாச்சாரம், பண்பாடு மற்றும் தமிழ் மொழியினை வளர்க்கும் சமூக அமைப்பாக செயல்படுகிறது. இவ்வமைப்பின் நோக்கம் தமிழ் மீதான ஆர்வத்தை வளர்க்க உதவுகிறது. மாணவர்களும் தமிழனை விரும்பி கற்பதற்கும் உதவுகிறது. தன்னம்பிக்கையையும் வளர்க்கிறது. மேலும் இவ்வமைப்பினை பற்றி எனது மாணாக்கர்களுக்கும் தெரிவித்து வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் தேர்வில் பங்கு பெற செய்வேன். இப்படிக்கு தேன்மொழி. அடுத்ததாக வாகை தமிழ்ச்சங்கம் ஒரு சிறந்த அமைப்பு. அதனுடன் இணைந்ததில் பெரும் மகிழ்ச்சி. மிகவும் அருமையான வகுப்புகள், அழகிய தெளிவுரை, விளக்கம் எங்கள் அறிவு வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுகோலாக அமைகிறது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட 2 வகுப்புகள் கந்தபுராணம் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் கலந்து கொண்டேன். மிகவும் அருமையான வகுப்புகள், குறை கூற எதுவும் இல்லை. ஒரு சிறு வேண்டுகோள், கந்தபுராணம் முழுவதுமாக முடிக்கவில்லை. அதனால் அதை ஒரு ஆடியோ பதிவாக வெளியிட்டால் மிகவும் உதவியாக இருக்கும். முக்கிய குறிப்பு, பலராமன் மற்றும் விஜய நரசிம்மன் சாருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மிகவும் அருமையான ஆசிரியர்களிடம் பயின்றதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். மனோஜ் சார், இப்படி ஒரு வாய்ப்பளித்தமைக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இப்படிக்கு கோதை சிற்றம்பலம். அடுத்ததாக ஒரு அழகான கவிதை சுஜாதா சு என்ற அம்மையார் எழுதியிருக்கின்றார்கள். வாகை சூடும் வார்த்தைகளின் வீதி இது, தமிழின் தாளம் துடிக்கும் தீபம் இது. எழுத்தின் எளிமை, எண்ணத்தின் உயரம், இங்கே இணையும் ஒவ்வொரு நொடியும் நலம். வாசலில் வந்தால் வரவேற்பு மலரும், வார்த்தையில் தமிழ் மனம் பரவும். சிந்தனைகள் செழிப்பு செம்மையாகும், சிற்பம் போல சொற்கள் செதுக்கப்படும். பழமையும் புதுமையும் கைகோர்த்து படைப்புகள் பறக்கும் பறவையாக, இளையோர் உள்ளம் இங்கு மலர்ந்து இலக்கியம் இனிமை சேர்க்கும் வழியாக. வாகை தமிழ் சங்கம் வாசகத்தின் வானவில், அறிவின் அன்னம் பறக்கும் இடம், அன்பின் அழகை பகிரும் கூடம். வாழ்க தமிழ், வளர்க சங்கம். இப்படிக்கு சுஜாதா சு. அடுத்ததாக முனைவர் திலகவதி அம்மையார் அவர்களுடைய பின்னோட்டத்தை படிக்கலாம். அன்பு வணக்கங்களும் வாழ்த்துகளும். வாகை தமிழ்ச்சங்கம் 3வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவை நிகழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழுக்கான சங்கம் பல்துறை நிலைகள் இடைவிடாது இயங்குதல் என்பது பெருமதிப்பிற்குரியது. மாணவர்களால் நிர்வகிக்கப்படுகின்றது. சிந்தனை நல்ல தலைமுறையை தமிழ் பண்பாட்டு சூழலோடு இயக்குகின்றது, உருவாக்குகின்றது என்பதில் ஆச்சரியப்படக்கூடியது. பொது மக்களையும் எத்தகைய பேதமின்றி ஆசிரியர்களையும் ஒரே தளத்தில் இணைக்கின்ற ஆகச்சிறந்த தளம் வாகை தமிழ்ச்சங்கம் மட்டுமே. மென்மேலும் வருக வளர்க வாழ்த்துகளுடன் அனைத்து மன்ற ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தமிழ்மிகு மனோஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துகள். உங்கள் சேவை தமிழுக்கு தேவை. நன்றி. அடுத்து feedback. The entire program very smart, objective oriented and productive. The consents, please avoid other languages in cultural activities. Thank you by Srinivasan. அடுத்ததாக அருள்முருகன் ஐயா அவர்களுடைய பின்னோட்டத்தை படிக்கலாம். வணக்கம், எனது மகன் சக்திராஜன் காட்டுமன்னார் கோவில் MRK கலை அறிவியல் கல்லூரியில் BCom 2ஆம் ஆண்டு பயின்று வருகின்றார். வாகை தமிழ்ச்சங்கம் மூலம் நடத்தப்பட்ட தேவார திருத்தலங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் பயிற்சியில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்றுள்ளார். பயிற்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. இதனால் ஆய்வு கட்டுரை எழுதும் அளவு தேர்ச்சி பெற்றுள்ளார். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவர் எழுதிய ஆய்வு கட்டுரை வாகை தமிழ்ச்சங்கம் தேர்ந்தெடுத்தது பெருமையாக உள்ளது. பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டுள்ளோம். தங்குவதற்கும் விழா ஏற்பாடுகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். மிகவும் நன்றி.
இப்படிக்கு ரா அருள்முருகன். அடுத்ததாக பெயர் எழுதவில்லை. வணக்கம். முதலாவதாக வாகை தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு மனோஜ்குமார் அவர்களுக்கு எமது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இச்சங்கம் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் சங்கமிக்கும் சாகரம். தமிழ் பணி தொடர வாழ்த்துக்கள். நன்றி. என்னுடைய பின்னூட்டங்கள் நிறைவு பெற்றன. வணக்கம். நீங்கள் வாகை தமிழ் சங்கம் முன்னெடுக்கும் நிகழ்வுகள் அனைத்திற்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள். எல்லா நிகழ்வுகளும் அருமை. கல்வி உளவியல் சான்றிதழ் வகுப்பில் சேர்ந்து படித்தேன், மிக்க மகிழ்ச்சி. ஆனால் ஆசிரியரின் கற்பித்தல் செய்திகள் போதுமானதாக இல்லை என்பதே என் கருத்து. உளவியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என் பேரவையில் சேர்ந்து கொண்டேன். வகுப்பு திருப்திகரமாக எனக்கு இல்லை. மற்ற நிகழ்வுகள் அனைத்தும் மிக சிறப்பு. திட்டமிடல் மிகவும் சிறப்பு. திருப்புகழ் வகுப்பு தொடங்கும் போது சொல்லுங்கள், அதிலும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். கல்வி உளவியலின் அடுத்த நிகழ்வு, அதாவது அடுத்த நிலை இருந்தால் சொல்லவும். நிகழ்வை முன்னெடுக்கும் தன்னார்வலர்கள் மாணவ கண்மணிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். அடுத்த பின்னூட்டம். வணக்கம். சண்முகா தொழிற்சாலை கலை அறிவியல் கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். கடந்த 3 ஆண்டுகளாக வாகை தமிழ் சங்கத்தோடு பயணித்து வருகிறேன். வகுப்பு எடுக்கும் பேராசிரியர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எவ்வளவு சந்தேகம் எழுந்தாலும் பொறுமையாக பதில் அளிப்பதிலும் பல்வேறு புத்தகங்களில் இருந்து மேற்கோள் காட்டியும் விளக்கும் அளித்தும் வகுப்பை ஆர்வத்தோடு எடுத்துச் செல்வதிலும் வல்லவர்கள், திறமை வாய்ந்தவர்கள். இந்நிறுவனத்தின் தலைவர் திருவள்ளுவர் மனோஜ் ஐயாவிற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து தமிழ் பணியை செய்ய எல்லோருக்கும் இறைவனின் அருள் தொடர்ந்து இருக்க வேண்டுகிறேன். நன்றி. இப்படிக்கு உண்மையுள்ள வியூலா சுசிலா மேம் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக வாகை தமிழ் சங்கம் குழுவிற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஜெய் வீரா சினியன் அம்மா. என் பிள்ளை 2 வருடமாக கலந்து கொள்கிறான். மிகவும் மகிழ்ச்சி. அவ்வளவு அழகாக ஒருங்கிணைக்கிறார்கள். I am very satisfied. It's a good opportunity. Especially I should thank to Sharmila because she is following us in every event. Really great. Manoj sir, you are doing a great work and organizing the event in a fabulous way because the candidates are coming from different places, but it's not easy to make people gather in one place nowadays on also Sunday. Keep doing your great work. All the very best. கவிதா முரளி. அடுத்ததாக நமது கல்வி நிறுவனமாகிய வாகை தமிழ் சங்க மிகவும் சிறப்பாக தமிழ் கல்வியில் பணியினை செய்து வருகின்றது. தற்போதைய காலகட்டத்தில் தமிழின் தொன்மை மற்றும் இலக்கியம், வரலாறு என அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கும் தமிழில் தாண்டி மற்ற துறை ஆய்வாளர்களுக்கும் தமிழ் பற்றாளர்களுக்கும் இணைய வழியில் தமிழை கற்க இந்த இணையதள வகுப்பானது மிகவும் செம்மையாக செயல்பட்டு வருகின்றது. இதில் எனக்கும் வாய்ப்பளித்து மற்றும் அவர்களுடன் இணைந்து பயணிக்கும் வாகை தமிழ் சங்க உறுப்பினர் அவர்களுக்கும் எனது நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறந்த பயிற்றுனர்களை தேர்ந்தெடுத்து சிறப்பாக பயிற்றுவித்து புதிய கருத்துக்களை உருவாக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களை உருவாக்கியுள்ளது நமது வாகை தமிழ் சங்கம். இதில் பயணிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் மற்றும் பின்வரும் காலத்தில் தங்களுடன் பயணிப்பேன் இந்த தெய்வ பணியில். பெயர் வந்துட்டு இது கையெழுத்திட்டதுனால என்னால பெயர் சரியா தெரியல. அடுத்த பின்னூட்டம். நமது வாகை தமிழ் சங்கம் தமிழையும் பண்பாட்டினையும் பேணி காப்பதில் சிறந்த செயலை செய்கின்றனர். புதிய வகுப்புகள் தொடங்கி தமிழையும் தமிழின் மனம் இளைஞரிடத்தே பரவ செய்யும் அறப்பணி இறைப்பணியை செய்கின்றது. இத்தோடு மென்மேலும் உயர வளர வாழ்த்துகிறேன். பெயர் குறிப்பிடவில்லை. நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 4 பேர் பின்னூட்ட படிவம் படிச்சதுல எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா,
ஒரு ஒரு மனநிறைவும், அதே போல என்னன்னா நாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து வாகை தமிழ்ச்சங்கத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தியாவுமே வந்து இந்த பின்னூட்ட படிவம் இருக்கு அப்படிங்கறது வந்து எங்களால உணர முடியுது. நிச்சயமாக உங்கள் அனைவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் வந்து அடுத்தடுத்த வருடங்கள்ல வந்து எங்களால செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற முயற்சி வந்து நாங்க எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அது மட்டும் இல்ல, உங்களோட அத வந்து எங்களால வந்து இப்ப கொடுக்க முடியறது மாதிரி நாங்களும் வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். அதுல ஒண்ணுதான் வந்து இந்த பின்னூட்டம். அதுல வந்து நீங்க வந்து எங்களோட மனதை வந்து நெகிழ செஞ்சுட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனம் நெகிழ்கிற அளவிற்கு எங்களால என்ன கல்வியிலையும் தமிழினுடைய முன்னேற்றத்திலையும் எங்களோட பங்கை வந்து கொடுக்க முடியுமோ அந்த பங்கை வாகை தமிழ்ச்சங்கம் கட்டாயம் தரும் அப்படிங்கிற ஒரு செய்தியோட நாங்கள் அனைவரும் இந்த ஒரு பின்னூட்ட படிவத்தை வாசிக்கும் அந்த நிகழ்விலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.